தேர்ஸ்டே மார்னிங் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருந்தனால காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அப்போவே டீயும் போட்டு வச்சாச்சு. அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அடுப்பை கீழே ஒரு சின்ன கோலம் போட்டு வச்சுட்டேன். அடுப்பு கீழே கோலம் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக சாமான்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் ஸ்டாண்டில் போய் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுட்டேன். ஸோ அடுக்கி முடிச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் வேலை ஈஸியாக இருந்துச்சு. ஸோ பாத்திரத்தையும் கழுவிட்டு சிங்க்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நேற்று நைட் ஆல்ரெடி வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்காக போட்டிருந்தேன். அது ஆல்ரெடி துவைச்சதுனால அதை காய போட்டுடலான்னு சொல்லிட்டு காலைல கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு டப்பில் துவைச்ச துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இன்னும் இருக்கிற கொஞ்சம் துணியை வாஷிங் மிஷினில் போட்டு ஆன் பண்ணிட்டேன். அத்தையும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்னா அவங்களே துணியெல்லாம் காய போட்டுடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமாக பெருக்கிட்டு வீடு எல்லாத்தையும் மாப் போட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ துடைச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைன்றதுனால சாய்பாபா கோயிலுக்கோ குருவுக்கோ விளக்கு போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டேன். வந்தோடனே பசங்க 2 பேர் பசிக்குதுன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 கப் கோதுமை, 1 கப் கருப்பு கவுனி அரிசி பவுடர், இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்தில் நல்லா கலந்து தோசை ஊற்றி கொடுத்தேன். இந்த மாவு கருப்பு கவுனி அரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் என்னோடய கசின் ஹோம்மேடாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் தோசை டேஸ்ட்டில் தான் இருக்கும். பசங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஃபனாக இருக்கும். நீங்களும் இதை கொடுக்கலாம். ஸோ டிஃபன்லாம் முடித்தோடனே வீட்டில் மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி உளுந்து எல்லாத்தையும் கழுவி ஊற வைக்கிறதுக்காக வச்சிட்ருந்தேன். ஸோ அரிசி கழுவும் போது கல்லுப்பு போட்டு அதில் கழுவுனா நல்லா பளிச்சுன்னு இருக்கும்ன்ட்டு எங்கள் அத்தை சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் வெந்தயம் ஆட் பண்ணி ஊற வச்சிட்டேன்.